இந்த லக்ஷனாக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் மேல ஆக போகுது. ஆனா மேல இருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு இவளுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா? ச்சே, அவதான் பிரெக்னெண்டா இருக்காள, அதை வேற மறந்துட்டேன். ஆமா, என்கிட்ட அவ எனக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, என்னால நடக்க முடியல, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படி இப்படின்னு சொன்னா. ஆனா ஃபோன் கால்ல நார்மலா தானே பேசினா. ஒரே சந்தேகமா இருக்கே. ஆ, அப்புறம் அந்த பொண்ணு டீனா. ஆமா ஆமா, லக்ஷனாக்கு ரொம்ப முடியல, நீங்க வந்தாதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியும் அப்படி இப்படின்னு சொன்னா. ஆனா அது எதுவுமே நடந்த மாதிரியே இல்லையே. அவ அசால்ட்டாலாம் என்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குது இங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. லக்ஷ்னா வரட்டும், அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சஞ்சய், ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா சஞ்சய்? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. சாரி, நீ கால் பண்ண உடனே வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா உனக்கே தெரியல நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு. என்னால ஸ்பீடா நடந்து வர முடியல, அதனால தான் ஸ்லோவா வந்தேன். என்னை மன்னிச்சுக்கோ. சே சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். சரி, அதெல்லாம் விடு லக்ஷனா. உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், ரொம்ப சீரியஸா இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னேன், அசால்ட்டா நடந்து வர. உடம்பு முடியாத மாதிரியே தெரியலையே. அது அது ஆக்சுவலி. ஆமா டீனா, நீ கூட சொன்ன லக்ஷனா ரொம்ப சீரியஸா இருக்கா, சீக்கிரம் வாங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு. நான் எவ்வளவு பயந்து போய் தெரியுமா, வண்டி அவ்வளவு ஸ்பீடா ஓட்டிட்டு வரேன். ஆனா இவன் நல்லா தானே இருக்கா. என்ன நடக்குது இங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது 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 வந்து ஆக்சுவலி சீரியஸா தான் இருந்தா. ஆனா பாருங்களேன், உங்களை பார்த்த உடனே அவ உடம்புல இருந்து எல்லா வியாதியும் சிட்டா பறந்து போச்சு. எவ்வளவு பாருங்க, அழகா ஓடி வந்து உங்க முன்னாடி நிக்கிறா. அவளுக்கு ஆக்சுவலி உடம்பு சரியில்லாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப சூப்பரா இருக்கா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம். ஆமா சஞ்சய், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம தான் இருந்துச்சு. ஆனா உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதேபடி என்னை பார்த்த உடனே நல்லா இல்லாத உடம்பு உடனே நல்லா ஆயிடும். நான் என்ன டாக்டரா? என்ன இவ இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, ஒண்ணுமே எனக்கு புரியலையே. சரி ஓகே ஃபைன், இவ நல்லா தானே இருக்கா. இப்ப நம்ம ஊருக்கு திரும்பி போலாம். கொஞ்ச நேரம் பூமாரியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நைட்டுக்குள்ள வந்துடுறேன்னு வேற சொன்னேன். இப்பயே கிளம்புனாதான் சீக்கிரமா அவளை போய் பார்க்க முடியும். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ நல்லா தானே இருக்க, இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே? இல்ல சஞ்சய், ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இப்போ நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். சரி ஓகே, நான் என்னமோ உனக்கு என்னவோ ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு பதறி போய் வந்தேன். நல்ல வேளை உனக்கு ஒன்றும் ஆகல. சரி ஓகே, நீ போய் படுத்து தூங்கு சீக்கிரமா, நான் கிளம்புறேன். ஏய் ஏய், இரு சஞ்சய், எதுக்கு அதுக்குள்ள போற? நான் தான் சொன்னல லக்ஷனா, நான் ஊர்ல இருந்தேன்னு சொல்லி. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஜாலியா அங்க இருக்கலான்னு பார்த்தோம். நான் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் இங்க வந்தேன். இப்போ பூமாரி வேற அங்க தனியா இருப்பா. அவளுக்கு நான் போய் கொஞ்சம் துணையா இருக்க வேணாம். நாங்க எல்லாரும் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சோம். பூமாரியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கல. நான் எப்போ ஆஃபீஸ் போனேனோ அதுல இருந்து பூமாரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. சரி, அந்த ஊருக்கு போயாச்சும் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா உனக்கு நீ உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டுட்ட. நானும் அந்த வேகத்துல வந்துட்டேன். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் போய் பூமாரியோட ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, அதனாலதான். சரி, நான் போயிட்டு வரேன். டீனா, நீ லக்ஷ்னாவை பார்த்துக்கோ. பூமாரி, பூமாரி, பூமாரியோட பேரை சும்மா கேட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. சஞ்சய் வாயில பூமாரியோட பேரை கேட்டா எனக்கு எனக்கு பெரிய சட்டிக்குள்ள போட்டு நீ எரிக்கிற மாதிரி எரியுது. நான் எப்படி சஞ்சய பூமாரி கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பிளான் பண்ணா, இவன் என்கிட்டயே நான் பூமாரியோட போய் ஜாலியா இருக்கணும், நான் கிளம்புறேன்னு சொல்றான். இது இன்னைக்கு ஒருபோதும் நடக்காது. நான் சஞ்சயோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பூமாரியும் சஞ்சயும் ஒன்னாவே இருக்க விட மாட்டேன். சரி லக்ஷ்னா, அப்ப நான் போயிட்டு வரேன். டீனா பார்த்துக்கோ. நீ எங்கேயும் போக கூடாது சஞ்சய்.
என்ன? இல்ல ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, நான் அப்படி மீன் பண்ண வரல. நான் உனக்காக ஒரு gift வாங்கியிருக்கேன், இதை வாங்கிட்டு அப்புறம் போனா போலாம். கிஃப்டா? எனக்கா? ஆமா சஞ்சய், இந்தா. ஓ வாவ், ஷர்ட் வாங்கியிருக்கியா? நல்லா இருக்கு. என்ன திடீர்னு கிஃப்ட்லாம் கொடுக்குற? இல்ல சஞ்சய், நானும் டீனாவும் ஷாப்பிங் போனோம். அப்ப இந்த ஷர்ட்டை பார்த்தேன், சரி உனக்கு நல்லா இருக்குமே வாங்கிட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி ஓகே, தேங்க்யூ லக்ஷனா, எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இப்போ நான் கிளம்புறேன், எனக்கு ஆல்ரெடி டைம் ஆகுது, நான் அவ்வளோ தூரம் வேற போகணும்ல. இரு, நீ எங்கேயும் போக கூடாது. என்ன லக்ஷனா, இப்போ ஏன் என்ன போக வேணாம்னு சொல்ற? உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இப்போ நீ நல்லா தானே இருக்க, அப்புறம் என்ன கவலை? நான் இப்போ போறேன், எனக்கு டைம் ஆகுது. இல்ல சஞ்சய், ஆக்சுவலி எனக்கும் டீனாக்கும் ரொம்ப போர் அடிக்குது. ரெண்டு பேரையும் எங்கேயாவது கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். உன் கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்பதானே மீட் பண்ணியிருக்கோம், அதனால தான் சஞ்சய். ஆமாம் ப்ரோ, எனக்கு கூட உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் அண்ணன்லாம் யாரும் இல்லை, உங்களை பார்த்தா ஒரு அண்ணா ஃபீல் வருது. எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறீங்களா? ஜாலியா அப்படியே நைட் அவுட் போயிட்டு வரலாமே. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக இல்லைனாலும் டீனாக்காக வச்சு. உனக்கு தங்கச்சிலாம் யாரும் இல்லைல்ல, டீனாவை தங்கச்சியே நினச்சிக்கோயேன், கூட்டிட்டு போயேன் ப்ளீஸ். ஓகே ஓகே, எனக்கும் உங்க கூட வரணும்னு ஆசை தான். ஆனா என்ன பண்றது, எனக்கு இப்போ லேட் ஆகுது. நான் பூமாரி கிட்ட வேற நைட்டே வந்துடுன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் அதனால போய் தானே ஆகணும், இல்லைன்னா என் ஒய்ஃப் கோச்சுக்குவாள. என்ன டீனா, சரிதானே? என்னத்த சரியோ, நான் கூட இவன் பொண்டாட்டிக்கெல்லாம் உண்மையா இருக்க மாட்டான்னு நினைச்சேன். பொண்டாட்டி பொண்டாட்டி இந்த ஊருக்கு இருக்கிறானே. இப்படி இருக்கிறவன எப்படி இந்த லட்சணா அவ வலையில அவனை கொண்டு வர போறான்னு தெரியல. ஸோ கேர்ள்ஸ், நான் இப்போ கிளம்புறேன். கண்டிப்பா நாளைக்கு இல்லை, நாளைக்கும் முடியாது, நாளைக்கும் ஃபேமிலியோடு தான் இருப்பேன். ஸோ நாளை மறுநாள் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், மார்னிங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ரெண்டு பேரும் கிளம்பி ரெடியாக இருங்க. அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக ஜாலியாக சுற்றுறோம். அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக உங்கள் கூட தான் இருப்பேன். ஓகேவா கேர்ள்ஸ்? இல்ல, முடியாது, முடியவே முடியாது. இப்பயே எங்க ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ. நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது சஞ்சய். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பூமாரி கூட போய் இருக்க போறேன்னு என்கிட்டே சொல்லுவ. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது சஞ்சய். ஒழுங்கா எங்க ரெண்டு பேரும் வெளியே கூட்டிட்டு போ. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட் ஃபுல்லா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அடி லக்ஷனா, அமைதியா இரு. கோவத்துல என்ன கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன சொன்ன? பூமாரியோட நான் இருக்கக்கூடாதா? இல்லை, எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? தெளிவா சொல்லு லக்ஷனா.